ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைப்ஸ்னா யாரு வந்துட்டு மேக்ஸிமம் ஏ ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சமிட் ஏ சமிட் இம்பாக்ட் சமிட் சொல்லிட்டு ரீசென்ட்லி ஹேப்பன். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏ இம்பாக்ட் சமிட் என்ன, அதுக்கப்புறமா அது வந்துட்டு இட் ஹேப்பன் அண்டர் இந்தியா ஏஐ மிஷன். ஸோ இந்தியா ஏஐ மிஷன் 1.2, இந்தியா ஏஐ மிஷன் 1.2. ஸோ இந்தியா ஏஐ மிஷன் 1.0 ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல, ஓகேங்களா. பட் இருந்தாலும் அப்போ சொன்னப்ப இம்பாக்ட் என்னன்னு மட்டும் தான் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ அதில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதை சேர்த்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒயிட் இட் வாஸ் நியூஸ் அப்படின்னா ரீசென்ட்லி இட் வாஸ் ஹெல்ட். ஓகே, ஸோ ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது இன்னைக்கு கூட, ஓகேங்களா, முடியுது. ஓகே, ஸோ இம்பாக்ட் சமிட் எங்க நம்மளுக்கு டெல்லியில வந்துட்டு நடக்குது. ஸோ ஹோஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னா இந்தியா தான் அதை நடத்துறாங்க. ஓகே, ஏ இம்பாக்ட் சமிட் அப்படின்றத இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ எங்க அப்படின்னா டெல்லியில. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏ ரிலேட்டடா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கேதரிங். ஓகே, வேர்ல்ட் லெவல்ல லார்ஜஸ்ட் ஏஐ கேதரிங். Okay, so it was hosted under India AI Mission. Okay, so அடுத்து AI Mission என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதோட ஓவரால் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI safety. So everyone is speaking about safety, right? So we have to move from safety to development. Okay, development அப்படின்றது தான் வந்துட்டு இதோட ஓவரால் தீமே. Okay, so to move from AI safety to development and impact. So how we are going to use it for people. Okay, how we are going to use it for country's development, country's progress. Okay, so first we will see what is India AI Mission 1.2. So it was launched in 2024. So it was launched in 2024. Okay, right. So with the budget outlay பாத்தீங்கன்னா அப்ப around ஒரு 10,000 crores இதுக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதோட ஓவரால் கோல் இந்த ஏஐ மிஷனுடைய ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் எவ்ரி ஒன் நீட்ஸ் டு யூஸ் ஏஐ. ஓகேவா, ரைட். அப்போ நம்ம எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ கோலே என்ன சொல்றோம், ஏஐ வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் இந்தியாவோட எய்ம். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி எஜுகேட்டட் இன் தட், ரைட். தென் எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த ஓவரால் எய்ம் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றது. ஸோ 1.0ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது. ஓகே, இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம், ஆப்ஸ் டெவலப் பண்ணிட்டோம். அப்போ 2.0ன்றது எது ரிலேட்டடா இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு மக்கள் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ யூ ஹேவ் டு மூவ் டுவர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், ரைட். ஸோ அது வந்துட்டு 2.0. ஸோ ஃபர்ஸ்ட் 1.0. ஓகே, ஸோ இதை வந்துட்டு கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும். Okay, and not alone to develop but also testing facilities. Okay, AI lab இதெல்லாம் வந்துட்டு create பண்ணணும்ன்றதா 1.0 ஓட aim. Okay, and you should know that enhance data quality and develop indigenous AI technologies. Okay, so first AI னா என்னது, artificial intelligence னா என்னது நம்ம சொன்னோம் இல்லையா, லைக் சிம்பிள், லைக் ஹவ் வி ஆர் திங்கிங், ஹியூமன் எப்படி திங்க் பண்றாங்களோ அதே மாதிரி மெஷின் திங்க் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குறது. ஸோ மல்டிபிள் திங்ஸ் அட் அ டைம் வி கேன் ப்ராசஸ் மல்டிபிள் திங்ஸ் அண்ட் இட்ஸ் கிவிங் அஸ் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹியூமன் மாதிரியே அதுவும் திங்க் பண்ணி ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்மளுக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் இருக்கு அதே மாதிரி அதுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் நம்ம கொடுக்குறோம், அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுதுறோம். ஓகே, எக்ஸாம் எப்படி எழுதுறோம், நம்ம படிச்சுட்டு எழுதுறோம். ஸோ படிக்கிறதுக்கு என்ன பண்றோம், கோயிங் த்ரூ லாட் ஆஃப் புக்ஸ் சோர்சஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, ரைட். போர்டு எக்ஸாம் எழுதுறோம்னா அதுக்கு வந்துட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு தானே எழுதுறோம். அதே மாதிரி என்ன பண்றோம், அதுக்கு ஃபீட் கொடுக்குறோம் நம்ம மைண்டுக்கு. ஓகே, நாலேஜை கேதர் பண்றோம். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஏஐ அது பேசணும்னா அதுக்கு நம்ம ஃபீடு கொடுக்கணும். ஓகே, அதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு டேட்டா தேவை. அப்போ அந்த டேட்டா எப்படி இருக்கணும், குவாலிட்டியான டேட்டாவா இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஹை ஸ்டாண்டர்டான ஒரு புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியா இல்லாம சும்மா இருக்கோம், படம் பார்த்துட்டு இருக்கோம், வேற எதுவும் நாலேஜ் டெவலப் பண்றதுக்கே ட்ரை பண்ணலாம், நம்மளோட அறிவு எப்படி இருக்கும் அதே லெவல்ல தான் இருக்கும், ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்றோம், ஏஐ டெவலப் பண்ணோம் அப்படின்னா we need to give lot of
இன்புட்ஸ். ஓகே, அந்த இன்புட்ஸ் இட் ஷுட் பி குவாலிட்டி. ஓகே, இட் ஷுட் பி குட் இன் குவாலிட்டி. ஸோ டேட்டா குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்றது அண்ட் டெவலப் இண்டிஜினஸ் ஏஐ டெக்னாலஜி. ஓகே, இப்போ ஜெமினி, தென் சாட் ஜிபிடி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸோடது இல்லையா, ரைட்? ஆனா இந்தியாவுக்குன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் பண்ணணும். இப்போ நீங்க வாட் எவர் கொஸ்டின்ஸ் நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா, சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம கேட்டோம்னா இட் கேன் ஆன்சர் தமிழ்ல, சம்டைம்ஸ் இட் கேன் ஆன்சர். பட் தமிழ்லயே பர்டிகுலரா சில வார்த்தைகள் அதனால தெளிவா சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் இட்ஸ் நேட்டிவ் லாங்குவேஜ். ஃபீட் அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ யூ லீவ் தமிழ் அண்ட் எனி அதர் லாங்குவேஜஸ். ஓகே, லைக் போடோ, ஹோ, இந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜஸ் வந்துட்டு டயலக்ட்ஸ் வந்துட்டு பேசணும் அப்படின்னா அதுக்கு புரியாது. ஓகே, யூ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் லாங்குவேஜஸ். அப்போ இண்டிஜினஸ் ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தென் டு சப்போர்ட் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, ஸோ டெக்னாலஜிஸ் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம். அப்போ இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஏஐ டெக் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபாரினரா டெவலப் பண்ணுவாங்க? இல்ல, இந்தியன்ஸ் தான் டெவலப் பண்ணி ஆகணும். அப்ப அதை வந்துட்டு பிக் டெக் கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் கொடுக்காம ஸ்டார்ட் அப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் சப்போர்ட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் இல்லையா, ரைட்? ஸோ லிவ்லிஹுட்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்ட் அப்பை வந்துட்டு ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மிஷன் வந்துட்டு தே வில் சப்போர்ட் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஏஐ எத்திக்கல் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்போ சம்டைம்ஸ் என்னன்னா இட் ஒன்ட் பி ஃபேர். ஓகே, நீங்க கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா sometimes it can't answer us properly. So ethics பொறுத்த வரைக்கும் like every human's capacity itself it differs. நம்ம ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம், இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப ஏஐட்ட இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து டீச் பண்ணியிருந்தாதான் அந்த மாதிரி பண்ணும். ஓகே, இல்ல அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரா சொல்ல தெரியாது. ஓகே, நீங்க வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், சாட் ஜிபிடில எல்லாத்தையுமே போட்டு பார்ப்போம். எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குது, என் கூட பேசு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்ப நம்ம பேசுறப்ப அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லணும்ல. அப்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அது பதில் சொல்லணும்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அதே மாதிரி அது சொல்ற பதில் வந்துட்டு நம்மள ரொம்ப மைண்டை இம்பாக்ட் பண்ணிக்கூடாது. சில விஷயம் எல்லாம் கேட்கறப்ப வந்துட்டு ஓகே யூ கோ, நீங்க டாக்டர்ஸ் மாதிரி டயக்னோசிஸ் கேக்குறீங்க, எனக்கு ஒரே வாமிட்டிங்கா இருக்குது, ஓகே நாசியாவா இருக்குது, எனக்கு என்ன சிம்டம்ஸ் இதெல்லாம், என்ன டிசீஸ் எனக்கு இருக்குன்னு கேட்போம். அது பாட்டுக்கு ஒரு டிசீஸ் சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்றது? அப்ப இட் ஷுட் நோ இட்ஸ் எத்திக்ஸ். ஸோ அது வந்துட்டு இட்ஸ் அ கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ அப்ப அதை என்ன சொல்லணும் நம்ம கிட்ட, யூ ப்ரிஃபரபிளி கோ அண்ட் see a டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகே, கன்சல்ட் டாக்டர். ஓகே, பிகாஸ் அது ஆத்தரைஸ்ட் கிடையாதுன்னு அதுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி அதை வந்துட்டு எத்திக்ஸா ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சில விஷயங்கள் லைக் பாலிடிக்ஸ். ஓகே, ஒரு பார்ட்டி ஓரியன்டா வந்துட்டு அது பதில் சொல்லிடக்கூடாது, இல்ல ஒரு கண்ட்ரி ஓரியன்டா அது பதில் சொல்லிடக்கூடாது, ரைட்? ஸோ அதனால நம்ம வந்துட்டு அதுல எத்திக்கல் ப்ராக்டிசஸை வந்துட்டு டீச் பண்ணணும். ஓகே, ஸோ எத்திக்கலி ஏஐ வந்துட்டு ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்மளுடைய கோல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னது, அப்ஜெக்டிவ்ஸ். எதுக்காக இந்த ஏஐ மிஷன் வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோல் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றது. அந்த இன்ஃப்ரா டெவலப் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு 10,000 crore வந்துட்டு ஒதுக்கிருக்கோம். ஓகே, அரௌண்ட் 10,372 crores. ஓகே, ஸோ டு டெவலப் 10,000 GPUs. We'll see what is GPUs. ஓகே, அண்ட் ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ். ஓகே, மாடல்ஸ்னா லைக் லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல சாட் ஜிபிடி மாதிரி வச்சுக்கோங்க சிம்பிளா இப்போதைக்கு. ஓகே, ரைட். ஓகே, தென் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸ்ல அது இருக்கணும். ஓகேவா, ரைட்? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், ரைட்? இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ்ல இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி இன் ப்ரியாரிட்டி செக்டர்ஸ். ப்ரியாரிட்டி செக்டர்ஸ்னா இதெல்லாம் சொல்லலாம், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன். ஓகே, கிரிட்டிக்கல் செக்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த கிரிட்டிக்கல் செக்டர்ஸ்ல நம்ம வந்துட்டு எம்ப்ளாய் பண்ற மாதிரி அது இருக்கணும். ஓகே, அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 300-500 GPUஸ்க்கு வந்துட்டு கிக் ஸ்டார்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எய்ம். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு 7 pillars இருக்கு. ஃபர்ஸ்ட் we will see the pillars. The first pillar பாத்தீங்கன்னா ஆல்ரெடி we have seen all these 7. ஓகேயா, ஒன்ஸ் வந்துட்டு இந்தியா ஏஐ மிஷன்னே சொல்லிட்டு ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அது போக அதோடைய ரிசல்ட் இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியா ஏஐ கம்ப்யூட் கெப்பாசிட்டி. ஓகே, கம்ப்யூட் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னது, கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஏஐ பண்றோம் அப்படின்னா அந்த ஏஐ யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் கம்ப்யூட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இதுல தான் என்ன வரும் உங்களுக்கு, இந்த GPUsன்றது வரும். ஓகே,
ஜிபியூன்றது என்னன்னா உங்களுக்கு எப்படி சிபியூ இருக்கு அதே மாதிரி ஜிபியூ. சிபியூன்றது இட் கேன் டூ த ப்ராசஸிங் இன் ஒன் ப்ராசஸ் அட் அ டைம். ஓகேங்களா, ஒரு ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். இட் கான் டூ பேரலல் ப்ராசஸிங். ஓகே, அதுவே ஜிபியூன்றது பாத்தீங்க அப்படின்னா பேரலல் ப்ராசஸிங், ஒன்னு நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு டாஸ்க் அதனால பார்க்க முடியும். இப்ப நம்ம அப்படித்தானே பண்ணுவோம், மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம் இல்லையா, படிக்கவும் செய்வோம் பாட்டு கேட்கவும் செய்வோம் இல்லையா. ஸோ வி கேன் டூ மல்டி டாஸ்கிங். அதே மாதிரியேவும் இதே நம்ம என்ன பண்றோம், இட் ஹேஸ் டு டூ மல்டிபிள் டாஸ்க் அட் அ சேம் டைம். அதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்றதா இந்த ஜிபி. ஓகே ரைட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இட் லைக் உங்களுக்கு வந்துட்டு சிபியூவே சின்ன சின்னதா கட் பண்ணி மாதிரி வச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மல்டிபிள் சிபியூஸ் டூயிங் மல்டிபிள் ஒர்க்ஸ் பட் அட் த சேம் டைம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஜிபியூன்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இட் கேன் டூ பேரலல் ப்ராசஸிங். ஓகே, ஸோ இது ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் இருக்கா, GPU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். கிராஃபிக்ஸ் இந்த சென்ஸ் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணது வந்துட்டு வீடியோ கேம்ஸ்க்காக டிசைன் பண்ணாங்க. அண்ட் ஃபர்தரா இப்போ வந்துட்டு நம்மளுடைய டாஸ்க் எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ரைட். இப்போ இதை இந்தியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஏஐ கம்ப்யூட் கெப்பாசிட்டி சொல்றோம் இல்லையா. இந்த ஏஐ கம்ப்யூட் கெப்பாசிட்டின்றப்ப என்ன நம்ம மீன் பண்றோம், இந்தியா வந்துட்டு ஓனா இந்த மாதிரி ஜிபியூஸ் டெவலப் பண்ணணும். 10,000 ஜிபியூஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அதுக்காக 10,000 crore வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்ப ஏன் நம்மளோட ஓன் ஜிபியூஸ் யூஸ் பண்ணணும், ரைட். இப்ப நம்ம ஒருவேளை நம்மளோட ஓன் ஜிபியூஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா வாட் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் அதர் கம்பெனிஸ், அதர் கண்ட்ரிஸ். ஓகே, அவங்க கிட்ட இருந்து ரெண்ட் பண்ணி நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாங்கணும். ஸோ வி நீட் டு பே அ லாட். ஓகே, அண்ட் டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும், அங்க போகும், ரைட். ஸோ இட் ஒன்ட் ஸ்டே இன்சைடு ஆர் கண்ட்ரி. ஓகே, ஸோ டேட்டா சாவரின்டி பிரீச் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்மளோட ஓனே கிரியேட் பண்ணணும். அப்படின்றப்ப we don't have to depend on other countries and it will be very cost effective. இதுக்காகத்தான் நம்ம இந்த ஜிபியூஸ் நம்மளே டெவலப் பண்ணணும்னு சொல்றோம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த 10,000 ஜிபியூஸ் வந்துட்டு நம்ம கட்டிட்டோமா, பில்ட் பண்ணிட்டோமான்னு கேட்டா we have done. ஓகே, ஸோ 10,000க்கு மேல அரௌண்ட் 38,000 ஜிபியூஸ் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நவ் கரண்ட்லி we have 38,000 GPUs. 38,000 GPUs. ஓகே, இந்த ஜிபியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவே பில்ட் பண்ணது, மீன்ஸ் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்தியா வந்துட்டு பில்ட் பண்ணது. இந்த பில்ட் பண்ணதை இது என்னது, கம்ப்யூட் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா, நம்ம சொல்ற மாதிரி இந்த ப்ராசஸிங் யூனிட்ஸ் இல்லையா, ரைட். ஸோ இந்த சிபியூ மாதிரி இப்படி ஒரு இடத்துல அடங்குறதா இருக்காது, இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 38,000 தான் நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருக்கும் தேவைப்படும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் இதை ரெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் வில் ரெண்ட் ஃபார் ரிசர்ச் ஒர்க் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கெல்லாம் ரெண்ட் பண்ணுவாங்க at the rate of 65 rupees per hour. அதை நோட் பண்ணிக்கோங்க, at the rate of 65 rupees per hour. The government will rent it. ஸோ இது வந்துட்டு வேர்ல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ல எவ்வளோ செலவாகுதோ அதுல 1/3 அமௌண்ட் தான் இது. ஸோ இதுல ட்ரிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு வெளியில போனா செலவாகிறது. ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்தது 2.0ல அகைன் we will see 2.0 தனியா. this is 1.0. ஸோ அதுல என்ன ஆகுது அப்படின்னா 2.0ல இந்த 38,000 இப்போ ஆல்ரெடி பில்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதையே இன்னும் 20,000 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் கண்டினியூட்டி ஐம் டெல்லிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா ஏஐ இன்னோவேஷன் சென்டர். ஓகே, ஸோ ஹவு மெனி பில்லர்ஸ் we have 7. ஸோ அதுல வந்துட்டு செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் சென்டர். ஓகே, ஸோ இன்னோவேஷன் சென்டர்ஸ் இந்த சென்ஸ் so we are going to develop same like large language modules அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, large language models. ஸோ இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் இந்த சென்ஸ் வாட் நம்ம பேசுறோம் இல்லையா, இதுதான். இந்த லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் இல்லையா, சம் ஸ்பெசிபிக் லாங்குவேஜஸ். ஸோ இங்க இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி லாங்குவேஜ் வேணும்ல, அந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜ் இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி இண்டிஜினஸ் லாங்குவேஜ்ல நிறைய இன்புட் நம்ம கொடுத்து அதை டெவலப் பண்றோம். ஓகேவா, ரைட். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா right, so and indigenous capacities க்கு ஏத்த மாதிரி repeating same points, right. so language, indigenous capacity ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி. ஓகே, சோ அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்ததுல சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாரத் ஜென். ஓகே, பாரத் ஜென். ஸோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி மாதிரி, இந்தியாவோட சாட் ஜிபிடி வெர்ஷன் மாதிரி. பட் we didn't develop it as an app. ஓகே, பட் இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, வேணும்னா நம்ம போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இட் டிஃபர்ஸ். இப்போ ஹிந்திக்கு மட்டும் இருக்கும், ஓகே, இங்கிலீஷ்க்கு இருக்கும், ஓகே, தமிழுக்கு இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வி ஹேவ். ஓகே, ஸோ இது என்னது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்.
ஓகே, இது எது கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேக்டு ப்ராஜெக்ட். ஓகே, சரி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்ன அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடில நீங்க போட்டீங்கன்னா எந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசினாலும் அது ரிப்ளை கொடுக்குது இல்லையா, அவ்வளவுதான். அதை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இன்புட் தரணும், அவ்வளவுதான். ஓகே ரைட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா we have around 22 official Indian languages and lot of dialects. ஓகே, ஸோ சேம் நம்ம வந்துட்டு பதில் சொன்னோம் அப்படின்னா இட் வில் கிவ் அஸ் ரிட்டர்ன் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட்ல ரிட்டர்ன் தரும், ஆடியோ கொடுத்தீங்கன்னா ஆடியோ, வீடியோனா வீடியோ. யூ கேன் ஜெனரேட் ஆடியோ அண்ட் வீடியோஸ் ஆல்சோ. ஓகே, எப்படி நம்மளுக்கு சாட் ஜிபிடி இருக்குதோ அதே மாதிரி. அண்ட் தென் இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா if you ask some things like for example if you're going to ask some histories or traditional practices, யூஸ்வலா நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராக்டிஸ் எல்லாம் சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது. ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு ட்ரெடிஷ்னலா நம்ம ஃபாலோ பண்றோமா, ஸோ இப்போ அதுக்கிட்ட கேட்டீங்கன்னா அது ஹைஜீனிக் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்லும். இதுவே நம்மளுக்கு வந்துட்டு ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இட் கான்ட் சே. ஓகே, ஸோ டெல்லிங் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஹிஸ்டாரிக்கலா ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து ஏதாவது கேட்டோம் அப்படின்னா இட் கான்ட் ஆன்சர். ரைட். ஸோ இப்போ அந்த மாதிரி திருக்குறள்னா சம் திருக்குறள் இட் கேன் ஆன்சர், நாட் எவ்ரி திங். புறநானூறு அகநானூறுல இருந்து கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியுமா, முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்றோம், நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜஸ் என்ன, இன்புட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பில்ட் பண்றோம். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் லைக் ரிலேட்டட் டு ஸ்கிரிப்சர்ஸ், ஓகே, லிட்ரேச்சர்ஸ், ஈவன் இந்தியன் லாஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், இங்க லோக்கலா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபீடு நம்ம கொடுத்து இதை டெவலப் பண்றோம். ஓகே ரைட். ஸோ அதுதான் இந்த பாரத் ஜென் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்வம் ஏஐ. திஸ் இஸ் பிரைவேட் ஒன். ஓகே, இட்ஸ் a private செக்டரோடது, ஸோ நாட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஏஐ ஸ்டாக். ஸோ இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ஆப்னு சொல்ல முடியாது, இதை பேஸா வச்சு we can develop some other things. ஓகேவா, அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் பேஸ் பண்ணி நேற்று பார்த்தோம் இல்லையா, யூபிஐ இருக்கு அப்படின்னா யூபிஐ பேஸா வச்சு நம்ம போன்பே இதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு அந்த மாதிரி. எடுடெக் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாரத் எடு ஏஐ, ரைட், அந்த மாதிரி இது. ஓகே, ஸோ லைக் ஓப்பன் ஏஐ. ஓகேவா, ஸோ சர்வம் ஏஐன்றது ஓப்பன் ஏஐ மாதிரி. ஓப்பன் ஏஐ தானே தே ஹேவ் பில்ட். என்ன பில்ட் பண்ணாங்க அவங்க, சாட் ஜிபிடி. ஓகேங்களா, அவங்க தான் கொண்டு வந்தது. ரைட். ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி வந்துட்டு ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு வந்துட்டு இட்ஸ் அ பிரைவேட் கம்பெனி. ஓகே, பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் யூ நீட் பிரைவேட் இல்லையா, கவர்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஸோ பிரைவேட்டா இருந்தாலும் கூட இவங்களோட கோல்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு மேக் இட் யூஸ் லைக் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன் இந்தியாவில், நாட் ஜஸ்ட் ஃபார் இங்கிலீஷ். ஓகே, ஈவன் இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் இட் ஷுட் ஆன்சர், தங்கிலீஷ்ல கொடுத்தாலும் இட் ஷுட் ஆன்சர். ரைட் ரைட். தென் இது எல்லாமே இந்த இங்கிலீஷ்ல இல்லாம கொடுக்குறோம் இல்லையா, அந்த இங்கிலீஷ்ல இல்லாம கொடுக்கறத யாருக்கு தரும், ஹை அண்ட் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் நம்ம. ஓகே, நம்ம யூஸ் பண்றோம். நம்ம என்னதான் இங்கிலீஷ்லயே பேசினாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்ல தானே அதுக்கிட்ட கேட்போம். ரைட். லைக் இங்கிலீஷ்ல பேசுறதை விட தங்கிலீஷ்ல பேசணும்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு இல்லையா. ஸோ அதனால ஹை அண்ட் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ், நார்மலான பீப்புள். ஓகே, அண்ட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த சென்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு டைப் எவ்ரி டைம். நம்ம அதுக்கும் சோம்பேறித்தனமா இருக்கும் இல்லையா, டைப் அடிச்சுட்டே இருக்கணும்னா. ஸோ இப்போ போட்டு விட்டுட்டு நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா இட் கேன் ரிப்ளைஸ். ரைட். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஸோ இது ரிலேட்டடா இது எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இருக்கக்கூடிய மாதிரி லைக் எஜுகேஷன் ரிலேட்டடாவோ இல்லை ஃபார்மர்ஸ் ரிலேட்டடாவோ, ரைட், டெக்னாலஜி அப்ளிகேஷன் ஓரியன்டான ஆப்ஸ் டெவலப் பண்றதா இவங்களோட ஒர்க். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன் இந்தியா திஸ் இம்பாக்ட் ஏஐ சமிட் இப்போ நடக்குது இல்லையா, அந்த ஏஐ சமிட்ல தே ஹேவ் ஷோகேஸ்டு தேர் லேயர்ஸ். ஸோ எப்படி நாங்க வந்துட்டு பண்றோம் அப்படின்றத வந்துட்டு அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஹாத்தி means like it can understand any languages. You are developing LLM. Okay, next பாத்தீங்க அப்படின்னா சர்வம் 2B. இது என்ன அப்படின்னா so இது வந்துட்டு like it depends upon this parameters. Okay, that சின்னதா அதாவது லைட் வெயிட் கெப்பாசிட்டியா இருக்கக்கூடியது எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும்னா உங்க மெமரியில வந்துட்டு ஒரு 10 GB பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 GB பிடிச்சிச்சுன்னா ஈஸியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் லைக் அ சிப். ஓகே ரைட். ஸோ நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ஸ்லேயே பில்ட் பண்ணக்கூடியது, கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய மாதிரி லைட் வெயிட்ல வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன் ஈவன் காமன் போன்ஸ் லைக் ரூரல்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சின்ன சின்ன போன்ஸ், அதுலயும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூபிஐ இருக்குல்ல, யூபிஐ என்ன பண்ணலாம், நார்மல் பட்டன் போன்லயே கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்.
ஸோ அந்த மாதிரி நார்மல் ஃபோன் நெட் கனெக்ஷன் கம்மியாவே இருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு இந்த ChatGPT மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஏதுவான ஆப்ஸை வந்துட்டு டெவலப் பண்றது அவங்களோட எய்மா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சக்திமான். ஸோ இன்டகிரேட்டிங் இட் இன்டு திஸ் எஜுகேஷனல் செக்டர். ஸோ AI டியூட்டர். ஓகே, ஸோ வி ஆர் இன்டகிரேட்டிங் இன்டு த ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ இதை யாரு டெவலப் பண்ணல? கவர்மெண்ட் டெவலப் பண்ணல, பட் பிரைவேட் டெவலப் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு இன்டகிரேட் பண்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ பர்சனலைஸ்டான டீச்சிங்ஸ்க்காகவோ இல்ல பர்சனலைஸ்டு ஷேரிங்ஸ், ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்காக ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி சர்வம் ஏன்றது எது? பிரைவேட் செக்டர். ஆனா ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா பாரத் ஜென் பார்த்துருக்கோம். ஸோ பாரத் ஜென்னுன்றதுமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி வேற வேற திங்ஸ் வி கேன் பில்ட் அப். ஓகே, இப்ப அதுல வந்துட்டு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்ப ChatGPT நம்மளுக்கு இருக்கு. ChatGPTல வந்துட்டு நம்ம கேள்வி கேட்டா அது பதில் சொல்லுது. பர்டிகுலரா ஒரு ஆப் தனியா நம்ம உருவாக்குறோம். அந்த ஆப் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு வெதர் ஃபோர்காஸ்ட். ஓகேவா? அதுலயும் என்ன பண்றீங்க? நீங்க கேள்வி கேட்டா அது பதில் சொல்லணும், பட் இட் இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு வெதர். ஓகேவா? அந்த மாதிரி அப்ப இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுலயுமே எல்லா லாங்குவேஜ் இல்லாம சில பர்டிகுலர் லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்தியன் வெதர் சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி. பட் நீங்க எதுவே ChatGPTல போய் கேட்டா ஓகே, இப்ப கோயம்புத்தூர்ல சத்தியமங்கலத்துல எப்படி இருக்குது கிளைமேட்னு கேட்டா அதனால சொல்ல முடியாது. ஓகேங்களா? டோட்டலா கூகுள் டேட்டால இருக்கிறத எடுத்து அதனால சொல்ல முடியுமே தவிர பர்டிகுலரா இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி அதனால சொல்ல முடியாது. ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தியா ஸ்பெசிபிக்கா நம்ம வந்துட்டு டேட்டாஸ் மட்டும் இந்த ஒரு ஆப்ல இருந்து வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்ப இதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடியது எது? அந்த லாங்குவேஜ் மாடல். ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜ் தமிழ்ல இருந்தாதான் இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? அந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் ஒன்னு இருக்கும். அதை பேஸா வச்சு அதுக்கு மேல ஃபர்தரா நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணிக்கிட்டே போறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா AI டேட்டா செட் பிளாட்ஃபார்ம். ஸோ டேட்டா செட்ன்றது இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த லாங்குவேஜ் மாடல் நம்ம டெவலப் பண்ணோம்னா அதுக்கு என்ன தேவை? டேட்டாஸ் தேவை. ஸோ ஃபீடு தேவை. அந்த ஃபீடு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும். அந்த இந்தியால நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடுமே குவாலிட்டியானதா இருக்கணும். ஓகே, அண்ட் இட் ஷுட் பி நான் பர்சனல் டேட்டா செட். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் அது கொடுக்க கூடாது. ஓகே, ரைட். பட் இவ்வளோ மேல் இருக்காங்க, இவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, இன்ட்ரெஸ்டடா இல்லை, இந்த மாதிரி ஜென்ரல் டேட்டாஸ் அது கொடுக்கலாம். ஸோ இட் ஷுட் பி நான் பர்சனல் டேட்டாஸ். ஓகே, இதுவே இது நம்ம டெவலப் பண்ணா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த டேட்டாஸ் ஃபுல்லா ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, ஓகே, நான் பர்சனல் டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ரேஷனல் நவ். ஓகே, ஃபுல்லி ஆப்ரேஷனல். கரண்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ வி ஹேவ் ரெடிமேடா இப்போ நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் அ லைப்ரரி. ஓகே, இட்ஸ் லைக் அ AI லைப்ரரி. ஸோ உள்ள போனீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணும்னாலும் யூ கேன் டேக் ஃப்ரம் இட். ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் இன்டெகிரேட்டட் வித் அல்கோஷ். ALKOSH, அல்கோஷ். இட்ஸ் a platform. ஸோ இப்போ இது ஓவராலா அல்கோஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா செட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா 9500க்கும் மேலையான டேட்டா செட்ஸ் மொத்தமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்துட்டு தனியா நீங்களே ஒரு AI வந்துட்டு டெவலப் பண்றீங்க. ஓகே, ஸோ உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரியோ இல்ல உங்களோட ஒர்க்குக்கு ஏத்த மாதிரியோ, பிகாஸ் வி ஆர் டெமோக்ரடைசிங். ஓகே, இப்ப ChatGPTன்றது வந்துட்டு ஒரு ஃபார்ம். ஓகே, அது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த AI யூஸ் பண்ணி நம்ம நிறைய டெவலப் பண்ணலாம். இப்போ கோல் அதுதான். என்ன சொன்னோம் நம்ம? தீம் என்னன்னு சொல்லியிருந்தோம் தடவை. ஸோ யூ ஆர் மூவிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் இம்பாக்ட். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி வரப்போகுது? ஓகே, அப்ப எல்லாருமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ட்ரெயின் பண்ணலாம் நம்ம. இப்ப நம்ம அந்த AI வந்துட்டு டெவலப் பண்ணணும். ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு AI டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீடு வேணும்ல. அந்த ஃபீடு அவங்க எங்க இருந்து எடுக்கணும்? ஒண்ணு நம்ம லைக் டேட்டா செட்ல இருந்து எடுக்கணும். இப்ப டேட்டா செட் அவைலபிளா இல்ல, பப்ளிக்கா இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம கேள்வி கேட்கறத வச்சு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ரெடி பண்ணி இட் டேக் வெரி லாங் டைம். ஓகே, இல்ல அப்படின்னா ஆர்டிபிஷியலா அவங்க எடுத்து ஃபீடு வந்துட்டு கொடுக்கணும். தே ஹேவ் டு சர்ச் ஃபார் த ரிசோர்சஸ். இப்ப அப்படி இல்லாம நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பப்ளிக்கா ஒரு பிளேஸ்ல இருக்குதுன்றப்போ we don't need to pay. ஓகே, ஸோ பப்ளிக்கா இருக்குன்றப்ப we can easily access it. ஓகே, அதுக்காக தான் கவர்மெண்ட் அதை பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம புதுசா ஒரு AI வந்துட்டு டெவலப் பண்ணிடுவோம். ஓகே,
அதுக்காக தான் இந்த பப்ளிக் லைப்ரரி செட்டப் மாதிரி ஏஐல வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டட். ஸோ இந்தியா ஏ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இப்போ நம்ம அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டே இருக்கும். ஓகே ஸோ கம்ப்யூட்டர் வேணும், இன்னோவேஷன் பண்றோம், டேட்டாஸ் வேணும், அடுத்து அப்ளிகேஷன் இப்போ டெவலப் பண்ணிட்டோம். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு செக்டார் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ப்ரியாரிட்டி செக்டர் அக்ரிகல்ச்சர், இல்ல லைக் டயக்னோஸ் பண்றதுக்கு, கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் செக்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது, கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ். ஸோ இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்தது எது அப்படின்னா இந்த கிசான் இ மித்ரா. ஸோ இதை வந்துட்டு இந்த இம்பாக்ட் சமிட்ல வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே தே ஷோகாஸ்ட் இட், எங்களோட அந்த ஆப் நாங்க டெவலப் பண்ணது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி. ஓகே பப்ளிக்காக யூஸ் பண்றோம். இப்போ சாட் ஜிபிடினால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா யூ கேன் கெயின் ஈஸி ஆக்சஸ், ரைட்? கூகுள்ல போய் பல வெப்சைட்டை தேடி எடுத்து நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம சம்மரி கொடுக்கறதுக்கு சாட் ஜிபிடி நம்மளுக்கு அதை தருது, அவ்வளவுதான். பட் அதுவே வந்துட்டு கிளினிக்கல் டயக்னோசிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணா நம்மளால அது பண்ண முடியாது இல்லையா, ரைட்? ஃபார்மர்ஸ்னால இன்ட்ராக்டிவா அதுல இருந்து எடுத்துக்க முடியாது, ரொம்ப மேலோட்டமா இருக்கும். ஓகே ஸோ அதனால இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி இந்தியா கொண்டு வந்த ஆப் தான் இந்த கிசான் இ மித்ரா. ஸோ இது ஃபர்ஸ்ட் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிசான்ல வந்துட்டு அமௌண்ட் வரும் இல்லையா, 6,000 rupees. ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளவு வருது, எப்ப வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், அந்த கிரெடிட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை இன்ஸ்டால் பண்ணாங்க, ஓபன் பண்ணாங்க. தென் ஆஃப்டர் தே வைடன்ட் தி பேஸ். ஓகே ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்ட் டிப்ளாய்மெண்ட். ஓகே 11 லாங்குவேஜஸ் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஃபர்ஸ்ட், நம்ம சொன்ன மாதிரி வாய்ஸ் வந்துட்டு ஃபார்மர்ஸ் இப்படி கேட்டாலே போதும். ஓகே they don't have to type it. ஓகே ஸோ 24/7 இட் இஸ் அவைலபிள். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க ஊர்ல இந்த ஸ்கீம் இருக்கு, இந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ணலாமா? பிஎம் ஆவாஸ் யோஜனா இருக்கு, இந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ணலாமா? இஃப் யூ ஹேவ் given your KYC and everything, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ணலாம். இல்ல இந்த டீடைல்ஸ் வேணும், அது நீங்க எடுத்துட்டு வாங்க, தாலுக் ஆஃபீஸ்க்கு போங்க, இதை எடுங்க, இதெல்லாம் வந்துட்டு ஜெமினி சொல்லுமா? சொல்லாது. இங்க இருக்கக்கூடிய செட்டப் அதுக்கு தெரியாது. ஓகே ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இதை ஆரம்பிச்சதுல இருந்து அரௌண்ட் 93 lakhs questions வந்துட்டு இட் ஹேஸ் ஆன்சர். ஓகே ஸோ கொஸ்டின் தானே கேட்கிறோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இட் ஹேஸ் சப்போர்ட்டட் லாட் ஆஃப் ஃபார்மர் ஃபேமிலிஸ். ஓகே நவ் இட் இஸ் இன்டெகிரேட்டட் வித் நேஷனல் பெஸ்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு செடி இருக்குது, அந்த செடி வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அப்ப லீஃப்ல வந்துட்டு சிம்டம்ஸ் தெரியுமா? ஸோ யூ கோயிங் டு டேக் அ போட்டோ ஆஃப் தட் அண்ட் யூ கோயிங் டு அப்லோட் இட். போட்டோ அனுப்பிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம வந்துட்டு ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த போட்டோ எடுத்து இதை வந்துட்டு நீ பெட்டர் வெர்ஷனா மாத்தி காட்டு, ரூமை வந்துட்டு கிளீனா பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னா இட் வில் கிவ் அஸ் ஐடியாஸ், ரைட்? அதே மாதிரி செடி இருக்குன்னா அந்த போட்டோ எடுத்து இது என்ன பெஸ்ட், என்ன அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னா இட் கேன் அனலைஸ் த லீஃப் கலரிங் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட் வில் கிவ் அஸ் ரெக்கமெண்டேஷன், என்ன அப்ளை பண்ணணும், பெஸ்டிசைட் என்ன அப்ளை பண்ணணுன்றது வரைக்கும் இது கேன் சே. ஓகே ஸோ அதுக்காக இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ நவ் இட் இஸ் இன்டெகிரேட்டட் வித் திஸ். ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெதர். இப்போ நம்ம வெதர் சொன்னோம் இல்லையா, ஸோ வெதர் வந்துட்டு பிகினிங், இன்னைக்கு நம்ம எப்போ சோ பண்ணணும், எத்தனை நாள் கழிச்சு சோ பண்ணணும், எப்போ வாட்டர் விடணும், எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணுன்ற வரைக்கும் வெதர் பேசிஸ்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஓகே பட் இன்னும் அது வரல, லைக் இட் இஸ் இன் த பிகினிங் ஸ்டேட். ஓகே சிமிலர் ஒன் வி ஹேவ் மாசிம் ஆப். ஓகேங்களா, இந்தியன் வெதருக்கு ஏற்ற மாதிரி மாசிம் ஆப்னு ஒன்று இருக்கும். ஓகே அது வந்துட்டு ஐஎம்டி டெவலப் பண்ணது, அது தனி. பட் இது வந்துட்டு ஒன்லி ரிலேட்டட் டு ஃபார்மிங். ஓகே so it is one of the successful applications. Okay it's a chatbot. Okay chatbot in sense like you are speaking, right? So அது chatbot பேசுற மாதிரி இருக்கிறது. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். நம்ம எல்லாமே டெவலப் பண்ணாலும் அதை யூஸ் பண்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஸ்கில்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஏ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். ஓகே ரைட். ஸோ ஸ்கில்ஸுக்கு வந்துட்டு லைக் யூ ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்டா அரௌண்ட் 25.3 lakh ரெஜிஸ்டர்டு யூசர்ஸ். ஓகே 25.3 lakh. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணி தே ஆர் லேர்னிங் ஏஐ ஸ்கில்ஸ். Okay, apart from that, government has set up 570 data AI labs. AI data labs. Okay, tier 1, tier 2 city la vantu develop பண்ணிருக்காங்க. Okay, next பாத்தீங்க அப்படினா the next one is
startup financing. So you're going to finance for the startups. ஸோ நம்மளோட எய்மே என்னது, ஓவராலா இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அப்படின்னா, எது டெவலப் பண்ணாலும் லீடிங் டெக்னாலஜியா என்ன வந்தாலும் that should be utilized by everyone. ஓகே, ஸோ லாஸ்டா இருக்கிறவங்களுக்கும் it should be accessible. ஒரு ட்ரைபல் ஏரியால இருந்தாலும் கூட they should have to access towards it, right? அதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் it will be useful. லைக் ஸ்டார்ட் அப் கொண்டு வந்தோம்னா lot of people can get the job, right? ஓகே, and innovation will be there. அதனால தான் ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப் ஃபினான்சிங் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்கும் லைக் 110+ ஸ்டார்ட்-அப்ஸ் have been started only regarding AI. ஓகே, ஏஐல மட்டுமே 100+ ஸ்டார்ட்-அப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகே, and we have projected in the Impact AI Summitல வந்துட்டு like PM has said, so we have projected that like we will get around $200 billion investment. Okay, $200 billion investment related AI related investments. Okay, over the next 2 years. அப்ப next 2 years குள்ள $200 billion வரும்னு சொல்லிருப்பாங்க. Okay, then finally பாத்தீங்க அப்படின்னா safe and trusted AI. Okay, so இப்ப AI வந்துட்டு சேஃபா நம்ம ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஸோ நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் நம்ம கொடுப்போம் சம்டைம்ஸ், ரைட்டா? அப்ப அந்த டேட்டா வந்துட்டு பிரீச் ஆகி நம்மளை யாரும் நாளைக்கு பேக்மெயில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இட் ஷுட் பி சேஃப். ஓகே, ஸோ அதுக்கு இந்தியா வந்துட்டு இப்ப லான்ச் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனவ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ நவ் yesterday I think they launched this. Okay, மனவ் ஃப்ரேம் ஒர்க். மனவ், ஓகே, மாரல், அக்கௌண்டபிள், நேஷனல், அக்சசிபிள், வேலிட். ஓகேங்களா? ஸோ மனவ். ஓகே, இது என்ன அப்படின்னா எத்திக்கல் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணா அது எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு பாலிசி கைட்லைன்ஸ். ஓகே, ஃப்ரேம் ஒர்க் தான் என்னது இந்த மனவ் அப்படின்றது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இம்பாக்ட் சமிட்ல வந்துட்டு they have released it. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா moral and ethical system. ஸோ இட் should be fairness. ஸோ caste biasலாம் இல்லாம it should show us the answer. ஓகே, அண்ட் லைக் கேஸ்ட் இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கலா வாசிக்கிறப்ப கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு வாசிப்போம். பட் அந்த டேர்ம்ஸை வந்துட்டு ஒரு சாட் ஜிபிடி சொல்லுது, லைக் ஒரு ஏஐ வந்துட்டு ஆப் சொல்லுது அப்படின்னா இட் வில் ஹர்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் தோஸ் பீப்புள். ஓகே, அப்போ அதை என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாம பாரபட்சம் இல்லாம டேர்ம்ஸ் வந்துட்டு சொல்லணும், ரைட்? ஸோ இப்போ வி வில் நோ ஹவு டு ஹேண்டில். அதே மாதிரி என்ன பண்ண போறோம், அதையும் நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபேர்னஸோட இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ அல்காரிதம்ஸ் எப்படி வந்துட்டு டெவலப் பண்றோன்றதையுமே இட் ஷுட் பி ஓப்பன், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் எப்படி வருதுன்றதையுமே நம்ம டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் காட்டணும். ஓகே, அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஸோ எப்படி டெசிஷன் மேக் பண்ணுது, ஏஐ எப்படி டெசிஷன் எடுக்குதுன்றதை நம்ம காட்டணும். ஓகே, இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட் நேஷனல் சாவரன்டி. ஸோ வி ஆர் பில்டிங் ஆர் ஓன் கெப்பாசிட்டிஸ். ஓகே, ஸோ இதை பில்ட் பண்றது மூலமா என்ன பண்றோம், நம்மளுடைய ஃபாரின் நேஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட டேட்டாஸை அக்வயர் பண்றதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், இந்த நியூ டேர்ம்ஸ் இட் இஸ் நோன் அஸ் டிஜிட்டல் காலனைசேஷன். சப்போஸ் யூ ஆர் கிவிங் ஆல் யுவர் டேட்டாஸ் டு அதர் கம்பெனிஸ். ஓகே, ஃபாரினர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தே வில் ஹேவ் எவ்ரிதிங் இன் தேர் ஹேண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணலாங்க, உங்களை மைண்ட் வந்துட்டு அவங்களுடைய ஆன்சர்ஸ் மூலமா தே கேன் பிரெயின் வாஷ் யூ. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தே கேன் மேக் யூ திங்க். ஓகே, ஸோ அதனால டிஜிட்டல் காலனைசேஷன் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆக்சசிபிள் அண்ட் இன்க்ளூசிவ். So it should used by everyone, all kinds of users like farmers, street vendors ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்மே வந்துட்டு நிறைய கொண்டு வரணும். லைக் இட் should not be in hands of big tech companies. அதனால அது. நெக்ஸ்ட் வேலிட் அண்ட் லெஜிட்டிமேட். ஸோ லாஃபுல் வெரிஃபையபிளா இருக்கணும். ஓகே, இட் should follow the law. ஓகே, நாட் அவுட் ஆஃப் law. ஓகே, தென் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஜெமினி சொன்னோம் இல்லையா நேத்து, ஜெமினி வந்துட்டு கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணும், அந்த டைமண்ட் ஷேப்ல ஒரு மார்க் இருக்கும். ஸோ வாட்டர் மார்க் ஷுட் பி தேர். ஏஐ ஜென்ரேட்டடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், சம் லைக் வாட்டர் மார்க் ஷுட் பி தேர், சம் ஐடென்டிட்டி ஷுட் பி தேர் அப்படின்றதே இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏஐ இந்தியா ஏஐ மிஷன் 1.0 ஓகேங்களா, அதுல இருந்தது. தென் அதோடைய ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.0. ஸோ அது வந்துட்டு ரீசெண்டாக தே ஹேவ் லான்ச், இந்த டைம்ல தான் அதையும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ ஸ்டாக், எம்எஸ்எம்இ ஏஐ ஸ்டாக் வந்துட்டு டெவலப் பண்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ எம்எஸ்எம்இ ஏஐ ஸ்டாக்ன்ற என்ன அப்படின்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா. இப்போ நான் வந்துட்டு ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன், சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். இல்லை நான் வந்துட்டு ஒரு சின்ன கிளினிக் வச்சிருக்கிறேன். ஓகே, லைக் அகாடமி நான் ரன் பண்றேன். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன யூனிட்ஸ், ரைட்.
ஸோ இப்போ இந்த மாதிரியான செக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஏஐ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ ஒரு அந்த கிளினிக்குன்னு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா செட் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஓகே, அவங்களே லோக்கலா அவங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏஐ ஆப் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, அவங்க பீப்புள் வந்தாங்க அப்படின்னா அந்த ஏஐ யூஸ் பண்ணி அங்க இருக்கிறவங்கள ஈஸியா டயக்னோசிஸ் பண்றதுக்கு. ஓகே, இல்ல ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்வென்ட்ரி எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வருது போகுது, அப்ப நம்ம கிட்ட இன்னைக்கு எவ்வளவு லோடு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பர்சன்ட்ட கேட்கற மாதிரி ஏஐ கிட்ட வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு லோடு வந்திருக்குன்னு நம்ம கேட்டா அதுவே கால்குலேட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு லோடு வந்திருக்கு, இவங்க அடுத்து நம்மளுக்கு தரணும், இந்த மாதிரியான டேட்டா சொல்லுது இல்லையா, ஒரு அசிஸ்டன்ட் பிஏ அசிஸ்டன்ட் மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அது நம்மளுக்கு சொல்லணும். ஓகேங்களா, ரைட்? சோ அந்த மாதிரி கிரியேட் பண்றதா என்னது இந்த 2.0 மிஷனுடைய எய்ம். ஓகே, ரைட்? சோ எம்எஸ்எம்இ ஏஐ ஸ்டாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 20,000 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ சிப்ஸ். ஓகே, ஸோ ஏஐ சிப்ஸை வந்துட்டு நம்மளே வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே, டிசைனிங் வந்துட்டு இந்தியாவே பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட். ஓகே, ஸோ சாவரின் ஏஐ 2.0. ஸோ என்ன பண்ண வேணாம், we don't have to depend on other countries. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாட்டுட்டரி லைசன்சிங் ரெஜிம். ஸோ இது என்ன அப்படின்னா if you're going to feed data into the மாடல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ற டேட்டாஸ் இருக்கும்ல, ரைட்? அப்ப அது வந்துட்டு someone might have created it. சாங்ஸ் நீங்க கேக்குறீங்க, சாங்ஸ் குடுன்னு சொல்றோம், ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதுல பின்னாடி இந்த சாங் போட்டு குடுன்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த சாங் யாரோ கிரியேட் பண்ணதானே, அப்ப அவங்களுக்கு பேட்டன் ரைட் இருக்கும் இல்லையா, ரைட்? காப்பி ரைட்ஸ் இருக்கும், ரைட்? சோ அப்ப அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கிரியேட்டிவ் ஒர்க்ஸ், ஆர்ட், இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் யாரோ பண்ணியிருந்தாங்க. இந்த ஜிப்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட் வந்துட்டு ஜப்பான்ல அவங்க கண்டுபிடிச்சிருந்தது. ஓகேங்களா, அந்த ஆர்ட் அவங்க கிரியேட் பண்றதுக்கு இட் டுக் லைக் ஒரு 5 செகண்ட் சீன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு 1 இயர் டைம் எடுத்துச்சு. நம்மளுக்கு எப்படி எவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்துட்டு இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துச்சு. அப்ப அவங்களோட அத்தனை வருஷத்தோட உழைப்பு அதுக்குள்ள இருக்குது இல்லையா, அப்ப தே நீட் டு பே இல்லையா, அதுதான் இதுல சொல்ல வராங்க. ஓகே, சோ என்ன டைப்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸோ இல்ல டைட்டில் ஒர்க்ஸ், கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்து இன்புட் கொடுக்குறோமோ அவங்களுக்கு ராயல்டி பே பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த ஸ்டாட்டுட்டரி லைசன்சிங் ரெஜிம். ஓகே, யூ நீட் டு பே ராயல்டிஸ். ஓகே, தென் 200 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு வருது. ஓகே, ஸோ இந்த இம்பாக்ட் சமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it will take time. Okay, we'll end it. Okay, right, we'll see you tomorrow remaining. ஓகேங்களா, thank you.